உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஆன்மீக ஐதீகங்கள். பச்சை பட்டினி விரதம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் அம்பிகை பற்றியும் அதனால் நமக்கு ஏற்படும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். இறைவனிடம் எத்தனையோ வேண்டுதல்கள் வைத்து அவை நிறைவேறியவுடன் விரதங்கள் இருந்து நேர்த்திக்கடன்களாக அதனை கோவில்களில் செலுத்தி வழிபடுவது நம் வழக்கம். ஆனால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் அண்டாதும் தீவினைகள் தீண்டாமல் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ அம்மனே கடுமையான விரதம் இருக்கிறாள் என்றால் நம்ப முடிகிறதா? யார் அந்த அம்பிகை? அவள் வீற்றிருக்கும் தலம் எது? வாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். சிவப்பு நிறத்தழகி, சிரித்த சிங்கார முகத்தழகி, வட்டக் குங்கும பொட்டழகி, நெற்றியிலே வைரப்பட்டை, செவிகளில் வைரக் கம்மலும், வைர மூக்குத்தி மின்ன சூரிய ஒளியை மிஞ்சும் பிரகாசத்துடன் திரிவிக்ரம சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறு அருளாட்சி புரிகின்றார். சமயபுரத்தாளை வணங்கினால் சங்கடங்கள் அனைத்தும் சட்டென விலகும் என்பது கோடிக்கணக்கான பக்தர்களின் தீவிர நம்பிக்கை. உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மாரியம்மன் கோயில்களின் தலைமை பீடமாக விளங்கும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சக்தி ஸ்தலங்களில் மிக பிரசித்தி பெற்றது. தட்சன் யாகத்துக்கு சென்ற சிவபெருமான் கோபமுற்று தாட்சாயினியை தூக்கி ருத்ரதாண்டவம் ஆடிய போது அம்மனின் திருக்கண் விழுந்த தலம் சமயபுரம் என கூறப்படுவதால் இத்தலத்திற்கு திருக்கண்ணபுரம் என்றும் பெயருண்டு. இதனை குறிக்கும் வகையில் மிக தொன்மையான உற்சவர் அம்மனின் திருமேனியில் 1000 கண்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அம்பிகை சுயம்பு வடிவமாக 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டை செய்து இத்தலத்தில் மகாமாரியம்மனாக அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் பக்தர்களின் நவக்கிரக தோஷம் அகலும் என்பது ஐதீகம். இத்தனை மகத்துவங்களும் சக்தியும் கொண்ட அம்பிகை மாரியம்மன் மும்மூர்த்திகளை நோக்கியும் மாயாசுரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் இத்திருத்தலத்தில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகளும் அண்டாது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மரபு மாறி அம்மனே சுமார் 1 மாத காலம் கடுமையான பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிறாள். ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை தொடர்ந்து 28 நாட்கள் அம்மனே பக்தர்களுக்காக விரதம் இருக்கிறாள் என்றால் அந்த தாயுள்ளத்தின் அன்பையும் கருணையையும் நம்மால் உணர முடிகிறதல்லவா? கோயிலில் மாரியம்மனே விரதம் இருப்பதால் தளிகை நெய்வேத்தியம் கிடையாதாம். அம்மனின் விரத நாட்களில் துள்ளுமாவு, நீர்மோறு, பானகம், கரும்புச்சாறு, இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் நாட்களில் அம்மனை மனதில் கொண்டு பக்தர்களும் தங்கள் வீடுகளில் சமயபுரத்தாளின் படத்தை வைத்து வழிபட்டு விரதம் கடைபிடிப்பது வழக்கமாக உள்ளது. அடுப்பு தீயில் தாளிக்காமல், கால்களில் செருப்பு அணியாமல், இளநீரும் மோரும் அருந்தி மஞ்சளாடை உடுத்தி மகமாயின் அருள் வேண்டி இருக்கும் விரதம் இது. அம்மனின் பச்சை பட்டினி விரதம் இனிதே நடைபெற வேண்டும் என்பதற்காக கருவறையில் உள்ள அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்படுவதை பூச்சொரிதல் விழாவாகவும் கொண்டாடுவதாக சொல்லப்படுகிறது. நேயர்களே, பக்தர்களை சமயத்தில் காக்கும் சமயபுரத்தாளே பச்சை பட்டினி விரதம் இருக்கும் இந்நாட்களில் நாமும் பக்தியுடன் அவளை வேண்டி விரதம் இருந்து வழிபடுவோம். வரங்கள் பெற்று வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். பச்சை பட்டினி விரதம். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.